ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் அந்த மீனா எவ்வளோ அழகாக சிறகடிக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அதை என்னைக்கு நடக்க விட்ருக்கீங்க? அது சரி, அதை விடுங்க. வீட்டில் துணி துவைச்சு தரேன்னு சொன்ன கொடுமைக்கு மொத்த துணியும் கொண்டு வந்து லேண்ட்ரி மாதிரி போட்டுங்களே ஏன் மீனாவோட மைண்ட் வாய்ஸ். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஸ்ருதி வேற காசு கொடுத்து அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க என்னமோ ஒரு நல்ல விதத்தில் தாங்க கொடுத்தாங்க. ஆனால் அவங்க மாமியார் இருக்காங்களே, என் மருமக ஒன்று வேலைக்காரியா நினச்சிட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விட்டாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையிலும் உசுப்பேற்றுறவங்க இருப்பாங்க. பட் ஆனால் அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. ஆனால் என்னங்க பண்ணுறது, அது ஒரு அப்பாவி பொண்ணு குமுறி குமுறி அழுதுச்சு. கடைசியில் அவங்க வீட்டுக்காரர் வந்தோடனே, நம்ம முத்து ஹீரோ வந்தோடனே அவங்கள்ட்ட சொல்லி ரொம்ப புலம்பி அழுதுச்சு. அதுக்கப்புறம் வீடுமான்னு தோளில் சாய வச்சு சமாதானம் பண்ணி தூங்க வச்சிட்டாரு. மறுநாள் என்னடா இது நம்ம பொண்டாட்டி எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்களேன்னு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சார். இதை தான் யோசிச்சிருப்பார் போல இருக்கு. இவர் என்ன பண்ணார், அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் வீட்டில் உள்ள எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. என்னடா இது பூக்கட்டவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கூப்பிட்டுருக்காரு. கடைசியில் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து, அதாவது முத்து வீட்டுக்கு வந்து, முத்து வீட்டில் இருக்க ரோகிணி ஸ்ருதி எல்லாத்தையுமே கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா இது, என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜயாவுக்கு வேற அது சுத்தமா புரியல. என்ன ரீசன்னா, நம்ம மீனாவுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா உங்களுக்கு பொறுக்காது, அதுதான் ரீசன். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதிக்கு ரவிக்கு கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா, நம்ம ரவி வந்து திட்டி விட்டார், எங்கள் அண்ணி நீ என்ன நினைச்சு அப்படி இப்படின்னு சொல்லி. சரி, இதுக்காவது பொண்டாட்டிக்கிட்ட சத்தம் போட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் உங்களை வேலைக்காரியாக ட்ரீட் பண்ணுறீங்க, நான் என் சிஸ்டராக நினச்சி காசு கொடுத்தேன்னு சொன்னாங்க. நீங்கள் கொடுத்தது தப்பு இல்லைங்க, கொடுத்த இடம் தான் தப்பு. அவங்க முன்னாடி தான் கொடுத்துருக்க கூடாது. இன்னொரு பக்கம் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்க ஆவலா எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. நாங்களும் கூட சேர்ந்து வெயிட் பண்ணோம். கடைசியில் பார்த்தா நம்ம மீனாவுக்கு என்ன தெரியும்னு நினைச்சா பூக்கட்டுறது தெரியுங்க. அதனால பூக்கடை வச்சு கொடுத்துறாரு நம்ம முத்து. வேற லெவல்ல இருந்துச்சுல. விஜயாவுக்கு பார்த்தோன்னே செம்ம பல்ப் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.